வணக்கம். நான் கேஜி மேக்கில் தமிழ் மாடசாமி பேசுகிறேன். திருச்செந்தூரில் நிற்கேன். திருச்செந்தூரில் ஒரு வீட்டுக்கு வந்து நான் வந்து கொசு வலை எல்லாம் போட்டிருக்கேன். எல்லா ஜன்னலுக்கும் நான் கொசு வலை போட்டிருக்கேன். அந்த வீடியோ இப்போ போடுறது நீங்கள் பாருங்கள். எல்லா ஜன்னலுக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அதை பாருங்கள். ஒவ்வொரு ஜன்னலாம் திறந்து காமிக்கேன். நான் கொசு வலை போட்டு பிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வேறு இந்த வாசலுக்கு கொசு வலை போட்டுக்க இப்போ வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஜன்னலுக்காக போட்டிருக்கேன். எதுவும் திறந்து காமிச்சு பாருங்கள். இது வந்து 4க்கு 3 ஜன்னல். 4க்கு 3 ஜன்னல். ரெண்டு பாந்து நான் 2 கதை போட்டிருக்கேன். 2 கதை போட்டிருக்கேன். இந்த பக்கம் லாக் பண்ணிக்கலாம். இதை நீங்க வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி லாக் பண்ணிக்கலாம். இந்த கதவை நீங்க இப்படி கலைச்சிக்கலாம், மாட்டிக்கலாம். இந்த கதவை அடுத்த ஜன்னல் காமிக்க பாருங்க. இது வந்து 3 பாந்து ஜன்னல். 3 பாந்து 3 கதை போட்டிருப்பேன். 3 கதை போட்டிருக்கேன். மூணு கதை போட்டிருக்கேன். இந்த கதவை நீங்க வந்து கழுத்துக்குலாம் மாட்டிக்கலாம். லாக் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்எஸ் வலை, சாதா வலை கிடையாது. எஸ்எஸ் வலை, சில்வர் வலை. வந்து இது வந்து சில்வர் வலை. நீங்க வந்து கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்க வந்து கழட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு தூக்கி தொலைச்சிட்டு பழட்டி மாட்டிக்கலாம். நீங்க 3 பாந்து ஜன்னல். இது வந்து 4க்கு 4 சைஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஜன்னல் காமிச்சு பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். 3 பாந்து ஜன்னல், 3 கதவு இருக்கும். 3 கதவு இருக்கும். இது 10 பாந்து ஜன்னல். இது வந்து 3 கதவுல இருக்கும். பார்த்துட்டுங்க. இப்படி திறந்துக்கலாம். இந்த லாக் இப்படி திறந்துக்கிட்டு நீங்க இப்படி திறந்துக்கலாம். இந்த கதவை நீங்க கலத்துக்கலாம், மாட்டிக்கலாம். இது வந்து எஸ்எஸ் வலை. எல்லா பக்கமும் பின் அடிச்சிருப்பேன். கையில உங்களுக்கு குத்தலைஞ்சு எல்லா பக்கமும் நான் வந்து பின் அடிச்சிருப்பேன். ஸ்டேப்லர் பின் அடிச்சு அடிச்சிருப்பேன். ஆணி அடிச்சிருக்க மாட்டேன், பின் தான் அடிச்சிருப்பேன். எல்லா பக்கமும் பின் தான் அடிச்சிருப்பேன். இதில் வந்து கீழே காமி இப்படி காமி இதெல்லாம் ஆணி அடிச்சிருக்க மாட்டேன். எல்லாமே ஸ்டேப்லர் பின்னு தான். பின்னு தான் அடிச்சிருப்பேன், ஆணி இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து கையிலலாம் குத்தாது. நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்த ஜன்னல் காமிக்க. இது வந்து 6 அடி உயரம் வரும். 6 அடி உயரம், 5 அடி நீளம் இருக்கு. இதுக்கும் 3 பாந்து ஜன்னல் போட்டிருக்கேன். மேல 3 கதவு, கீழே 3 கதவு போட்டிருக்கேன். பாருங்க. கீழே ஒரு கதவு போட்டிருக்கேன். ஒரே கதவை போட்டேன், கதவு வளைஞ்சிருன்னு சொல்லி நான் 2 கதவை போட்டிருக்கேன். மேல ஒரு கதவு, கீழே ஒரு கதவு இருக்கு. மேல ஒரு கதவு 4 இருக்கும், கீழே ஒரு கதவு 2 இருக்கும். இதை காமிக்கு. அது மாதிரி 3 கதவு, 6 கதவு எனக்கு வந்துடும் மொத்தத்துல. இது வந்து 6க்கு 5.5. 6க்கு 5.5. கீழே 3 கதவு, மேல 3 கதவு. நான் இந்த ஒவ்வொரு கதவும் அடக்கி பாருங்க.
அவங்க பெயிண்ட் பண்ணி போட்டாங்க. நான் வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே போட்டு முடிச்சிட்டேன். அவங்க வந்து இப்போ அது கூட அவங்க பெயிண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுனால பெயிண்டும் அடிச்சு தரலாம், அப்படியும் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு பெயிண்டும் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்த ரூமுக்கு போவோம். அடுத்த ரூம் பாருங்க, வந்து பாருங்க. மொத்தம் 8 ஜன்னல். இதுவும் அதே மாதிரி தான். 6 அடி, 6க்கு 4, 6க்கு 4. இது வந்து 4 பங்கு ஜன்னல். 4 பங்குங்க, 4 ஜன்னல், 4 கதவு எனக்கு வந்துடும். 4 கதவு போட்டு இருக்கிறது. 4 கதவு போட்டிருக்கேன். இது வந்து 6க்கு 4. நான் இப்போ ஒரு கதவை அடைக்கணும் பார்த்துக்கோங்க. இது வந்து இரும்பு, இது எஸ்எஸ் வலை. இது வந்து சாதா வலைன்னா எஸ்எஸ் வலை. எஸ்எஸ் வலை கருப்பு கருப்பு நல்லா இருக்கும். வாங்க அடுத்த ரூம் காருங்க. இது பாருங்க, இது ஒரே கலர் தான். இதுக்கு வந்து ஒரே கலர் தான் போட்டிருக்கேன். ஒரே கலர் தான். இது வந்து 2க்கு 4. இது ஒரே கலர் தான். அதுக்கப்புறம் கிச்சன்ல வந்து இது வந்து 3க்கு 2 சைஸ். இது ஒவ்வொரு கலரும் போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு கலவா போட்டிருக்கேன். இது 3க்கு 2 சைஸ். இது 3க்கு 2 சைஸ். அது போக வெளில வெளியில வந்து பாத்ரூம் இருக்கலாம். அதுக்கு வந்து நான் வெளியில வளம் அடிச்சு விட்டுருக்கேன். இந்த பார்த்துக்கிட்டுங்க, வெளி பக்கம் ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சு 4 ஆணி போட்டுருக்கேன். இதில் வந்து இதே மாதிரி இன்னொரு பாத்ரூம் இருக்கு, அதுக்கும் போட்டிருக்கேன். அடிப்பா இந்த மாதிரி பொசுமலை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் அங்கே வந்து உங்களுக்கு அளவு எடுத்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து நான் வீட்டில் செஞ்சுனாலும் கொண்டு வந்து மாட்டிடுவேன், இல்லை அங்கே வந்து செஞ்சு கொடுக்க உங்களுக்கு. எனக்கு வந்து சதுரடிக்கு எனக்கு வந்து 100 ரூபா எனக்கு வரும். வெளியூரா இருந்தால் எனக்கு போக்குவரத்து சார்ஜ், பெட்ரோல் சார்ஜ் எனக்கு தனியாக கொடுத்துருங்க. மற்றபடி வலைக்கு வந்து கதவு செய்வது எனக்கு வந்து சதுரடிக்கு 100 ரூபா தான் எனக்கு வந்து. மற்ற நீங்கள் எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டாலும் சரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு தரலாம். நான் அளவு எடுத்துட்டு வந்து நான் வீட்டில் செஞ்சு கொண்டு வரேன், இல்லை அங்கே வந்து செஞ்சு கொடுக்க உங்களுக்கு. எனக்கு எல்லாம் ஒன்று தான். எனக்கு வந்து சதுரடிக்கு 100 ரூபா வரும். போக்குவரத்து சார்ஜ் மட்டும் தனியாக கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.